ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து கலர் பொடி தாங்க வாங்கியிருக்கேன். பொங்கல் வரப்போகுது இல்லையா? ஆல்ரெடி வந்து நியூ இயர்க்கு வாங்கின கலர் பொடியே இருக்குது. அதுலேயும் கம்மியாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து சாணப்பொடி. இந்த சாணப்பொடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் நல்லா மங்களமாக இருக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது பிரித்து போட்டலாம். பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வேஸ்ட்டு டப்பா இருக்கும் பாருங்கள். பிள்ளைங்களுக்கு எப்பயுமே வந்து ஸ்நாக்ஸ் டப்பாவாக வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி டப்பாவிலே நான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். ஏன்னா அதுக்கெல்லாம் மூடி இல்லை, மூடிலாம் உடஞ்சிருச்சு. சரி, இதுக்கு மேலே வந்து நம்ம கலர் பொடி கொட்டையாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான். அப்போல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கப்போ எங்கள் அம்மா வந்து கொட்டாங்குச்சி இருக்குது பாருங்கள், நல்லா பெரிய கொட்டாங்குச்சி, பெரிய தேங்காய் உடைச்சா பெரிய கொட்டாங்குச்சி கிடைக்கும். அதில் தான் எங்கள் அம்மாலாம் கலர் பொடி, காவி பொடி எல்லாமே கொட்டி வச்சுருப்பாங்க. நமக்கு இதுக்காக ஒரு 10 ரூபா செலவு பண்ணி டப்பா வாங்கி கொட்டணுன்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஒரு பழைய டப்பாவே இருந்ததுன்னா, அதே மாதிரி இந்த கிரேவி கொடுப்பாங்க பாருங்கள், அந்த ஹோட்டல்லாம் ஆர்ட்ரு பண்ணால் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த டப்பா, பிளாஸ்டிக் டப்பா, அந்த மாதிரி டப்பாலாம் இருந்துச்சுன்னா எடுத்து வைங்க. எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு கலர் பொடி கொட்டி கலர் அடிக்க ரொம்ப 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 யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்வீட் டப்பா, எந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பா எதாக இருந்தாலும் எடுத்து வச்சு அதில் நம்ம கொட்டிக்கலாம். இதுக்காக நம்ம சில பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி மாதிரி, ஏன்னா ஒரே டப்பாலே எல்லா கலரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சரை பெட்டி வாங்குகிறாங்க. இதுக்காக காசு செலவு பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா, அதான் இப்போ நிறைய ஆர்ட்ரு பண்ணுறோம், அதுலேருந்து வருது பாருங்கள் கிரேவி, இந்த மாதிரிலாம். அந்த டப்பாலாம் வந்து கீழே போடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரும்புக்கு கருப்பு கலர் இதெல்லாம் வாங்கிட்டேன். ஏன்னா கருப்பு கலர் வந்து கரும்புக்கு நேச்சுரலாக தெரியணுங்கிறதுக்காக. எப்பயுமே வந்து கிடைக்காது, இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. அப்புறம் வந்து பாருங்கள், நான் வச்சுருக்க டப்பா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ, அதாவது நம்ம கீழே போடுற ஒரு டப்பா தான். அந்த மாதிரி தான் நான் வந்து இது வந்து நான் போன இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே டப்பா 10 டப்பா அந்த பிளாஸ்டிக் இது வாங்கினேங்க, ஒன்று 10 ரூபான்னு சொல்லி. அந்த மாதிரி காசு செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு பெயிண்ட் டப்பா, அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற தேவையில்லாத ஒரு பொருள் டப்பாலாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ரெடி ஆகிட்டேன் பொங்கலுக்கு. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள்.